இப்பொழுது நாம் பாஷ்ய விசாரத்தில் இருக்கின்றோம். இங்கு தோன்றுவதற்கு முன் தோன்றிய இவைகள் இருந்ததா இல்லையா என்ற விசாரத்தில் இருக்கின்றோம். இதற்கு முன் தோன்றுவதற்கு காரணம் இருந்ததா இல்லையா என்று விசாரம் செய்தோம். அதை காரண சத்தா விசாரக என்று பார்த்தோம். பிறகு இரண்டாவதான விசாரத்தில் காரிய சத்தா விசாரம், காரியத்தினுடைய இருப்பை பற்றிய விசாரம். இப்பொழுது காரியமாக தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அது இருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. காரியமாக தெரிந்து கொண்டிருப்பது அது தோன்றுவதற்கு முன் இருந்ததா, பானையானது களிமண்ணில் இருந்ததா என்பது கேள்வி. இருக்கின்ற பானைதான் வெளிப்பட்டது என்பது நம்முடைய வாதம், சத்காரிய வாதம். தர்க்கவாதிகள் என்ன சொல்கிறார்கள்? களிமண்ணில் பானை இல்லை, இல்லாத காரியம் தோன்றியது என்று சொல்கிறார்கள். இதற்கு நாம் 5 காரணங்களை பார்க்க ஆரம்பித்தோம். 3 காரணங்களை பார்த்துள்ளோம். முதல் காரணமாக நாம் பார்த்தது அபிவ்யக்தி லிங்காத் என்று பார்த்தோம். இருப்பதுதான் வெளிப்படும். வெளித்தோற்றத்திற்கு வருவது சிருஷ்டி, இருக்கின்ற பானைதான் வெளிவருகின்றது. அது எப்படி என்றால், இல்லாத பானை வெளிவர வாய்ப்பு இல்லை. இல்லாதது வெளித்தோற்றத்திற்கு வராதது, இருப்பதுதான் வரும். பிறகு ஒரு கேள்வி வருகிறது, இருப்பது ஏன் வர வேண்டும் என்றால், இருப்பது மறைக்கப்பட்டால் அது நமக்கு தெரிவதில்லை. இருப்பதை ஏதோ ஒன்று ஆவரணம் செய்துள்ளது. அந்த ஆவரணத்தை மறைத்தலை நீக்கினால் அது வெளிப்படும். அதற்கு நாம் பார்த்த உதாகரணம், ஒரு அறையில் இருள் இருக்கின்றது, பொருள்கள் இருக்கின்றது. பொருள்கள் எப்பொழுது தெரியும் நமக்கு? ஒளி வந்தவுடன் பொருள்கள் தெரிகின்றது, பொருள்களெல்லாம் வெளிப்படுகின்றது. எப்படிப்பட்ட பொருள்கள் வெளிப்படும்? ஏற்கனவே இருளில் இருந்த பொருள்கள் தான் வெளிப்படும். அல்லது களிமண்ணுக்குள் ஏற்கனவே பானைகளெல்லாம் இருந்தது, ஆனால் களிமண் ஒரு ரூபத்தில் இருந்தது. அந்த ரூபம் பானையினுடைய ரூபத்திற்கு தடையாக இருந்தது. எப்படி என்றால், ஒரு பெரிய கல் தூணில் இறைவனுடைய சிலை இருக்கின்றது. கிருஷ்ணருடைய சிலையை வடிக்கின்றார். இப்போ உள் கிருஷ்ணர் இருக்கின்றார், ஆனால் அதற்கு முன் தெரியவில்லை என்றால் தேவையற்றவைகளை நீக்கினார். தேவையற்ற கற்கள் அங்கு இருந்தது, அதை நீக்கும் பொழுது கிருஷ்ணர் நமக்கு அதிலிருந்து வெளிவருகின்றார். கிருஷ்ணர் என்றால் கிருஷ்ணருடைய சிலை. அது முதல் காரணமாக பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தது, பானை வருகின்றது என்கின்ற எண்ணம் குயவனுக்கு இருக்கின்றது. கடக பவிஷ்யதி என்று. இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்டாக இருப்பது பானை. எந்த ஒரு வாக்கியத்திலும் சப்ஜெக்ட் அசத்தாக இருக்க முடியாது. அவன் இருக்கின்றான், அவன் போகின்றான், அவன் வருவான், இப்படியெல்லாம் பேசும் பொழுது சப்ஜெக்ட் இல்லாமையாக இருக்க முடியாது. ஆகவே இருக்கின்ற பானை, வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்ற பானை தான் பவிஷ்யதி என்ற எதிர்காலத்துடன் சம்பந்தப்படும் என்று ஒரு வாக்கியத்தில் இருக்கின்ற சப்ஜெக்ட் அது அசத்தாக இருக்க முடியாது என்று பார்த்தோம். இனி மூன்றாவதாக, தர்க்கவாதிகள் ஈஸ்வரனை சர்வஜன், அனைத்தையும் அறிபவர் என்று ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இப்போ ஈஸ்வரன் சர்வஜன் என்றால், ஒரு குயவன் பானையை செய்ய முற்படுகின்றான். 5 நிமிடத்திற்கு பிறகு பானை வரப்போகின்றது. அதையை பகவான் அறிவாரா இல்லையா என்பது கேள்வி. அதை பகவான் அறிவார் என்றால், அப்பொழுது இல்லாத பானையை
5 நிமிடத்துக்கு முன்னாடியே பகவான் அறிவார். இப்போ 10 மணிக்கு பானை வர இருக்கின்றது, 9 மணிக்கே பகவானுக்கு அந்த பானை 10 மணிக்கு வரும் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியாது என்று சொல்லிவிட்டால் சர்வஜன் அல்ல. தெரியும் என்று சொல்லிவிட்டால் என்ன ஏற்படுகிறது? அசத்காரியவாதமாக இருந்தால் இல்லாத பானையை அறிபவர் என்ற நிலை வந்துவிடும். காரணம் என்ன? 9 மணிக்கே அவர் 10 மணிக்கு வருகின்ற பானையை அறிகின்றார் என்றால் 9 மணிக்கு அந்த பானை முழுமையாக அசத்தாக இருந்தால் பிறகு இல்லாத ஒன்றை அறிகின்றார் என்ற நிலை வரும். ஆகவே இறைவன் சர்வஜன் என்று சொல்ல வேண்டுமென்றால் அந்த பானை வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்கின்ற பானையை பகவான் 9 மணிக்கு அறிகின்றார், குயவன் 10 மணிக்கு வெளிக்கொண்டு வருகின்றான், ஜீவர்கள் அந்த 10 மணிக்கு அறிகிறார்கள். இப்ப ஈஸ்வரன் அனைத்தையும் அறிபவர் என்பது சித்திக்க வேண்டுமென்றால் சத்காரியவாதத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் நாம் காரியம் இருந்தது, தோற்றத்திற்கு முன் இருந்தது என்பதற்காக கொடுக்கின்ற காரணங்கள். இனி அடுத்த 2 ஹேது இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இது எந்த நிலையில் இனிமேல் பேசுகின்றோம் என்றால், இப்போ இதுவரைக்கும் டிஃபென்ஸில் இருந்தோம், இனி நம்ம கொஞ்சம் அஃபென்ஸுக்கு போகிறோம். எப்படி என்றால், எந்த மதவாதிகள் இவ்விதம் கூறுகிறார்களோ அவர்கள் மதத்திலிருந்தே ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் குறையை சுட்டி காட்டுவது. அவர்கள் சில பிலாசபி, சில தத்துவங்களை வடித்திருக்கிறார்கள், அதையை எடுத்துக்கொண்டு அதன்படி பார்க்கும் பொழுதும் உன்னுடைய நியாயம் தவறு. அதாவது தர்க்கவாதிகள் ஒரு மதத்தை உருவாக்கி உள்ளார்கள், ஒரு தத்துவத்தை உருவாக்கி உள்ளார்கள். அதில் இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அவர்கள் முன் சொன்ன ஒரு கருத்து, பிறகு அவர்கள் சொல்கின்ற கருத்து, இதை நாம் எடுத்துக்கொண்டு முரண்பாட்டை அவர்களிடம் காட்டப் போகின்றோம். இப்போ நம்ம சுதந்திரமாக இப்படிப்பட்ட கருத்தை கொண்டிருந்தால் அதில் தவறு இருக்கிறதுன்னு சொன்னோம். இனிமேல் அவர்களுடைய தத்துவத்தையே நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி நாம் குறையை காட்டப் போகின்றோம். இனி 4வது ஹேதுவுக்கு வரலாம். இப்போ இந்த காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுடைய மதத்தை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். அவர்களுடைய மதம் என்றால் அவர்களுடைய தத்துவங்கள். அவர்கள் அபாவத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். அபாவம் என்றால் இல்லாமை, இல்லை என்பதை அபாவம். பாவம்னா எக்ஸிஸ்டன்ஸ், அபாவம்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ், இல்லை. இப்போ இந்த அறைக்குள் பூனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்வீர்கள்? இல்லை என்று சொல்வீர்கள். இப்போ பூனையினுடைய அபாவம், அபாவம்னா இல்லை. இந்த அபாவத்தை பற்றி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் இப்பொழுது பார்த்து, இதை வைத்துக்கொண்டு நாம் அவர்களிடம் அவர்களுடைய கருத்து தவறு என்று காட்டப் போகின்றோம். அபாவம்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். இல்லாததைத்தான் அபாவம்னு சொல்கிறோம். இவர்கள் என்ன செய்துள்ளார்கள்? அபாவத்தை 4ஆக பிரித்துள்ளார்கள். 4 விதமான அபாவம், 4 விதமான இல்லாமை. இல்லாததில் 4 விதம். அது எப்படின்னா அதுதான் அவர்களுடைய புத்தி. இல்லாததையே 4 விதமாக பிரித்து 4 விதமான இல்லாமை என்று சொல்கிறார்கள். அதில் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். இப்போ முதல் விதமான அபாவத்தை பிராக் அபாவக என்று சொல்கிறார்கள். பிராக் அபாவக, பிராக் அபாவம், அது அவர்களுடைய முதல் விதமான இல்லாமை. அதெல்லாம் உதாரணம் சொன்னால் நமக்கு புரிஞ்சிடும். வார்த்தைகள் தான் அவர்களுடைய வார்த்தைகளை தவிர உதாரணம் சொன்னால் எளிமையாக புரிந்து விடும். பிராக்னா முன்னைய என்று பொருள், அபாவம்னா இல்லாமை. ஒரு உதாரணம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்று காலை குயவன் பானை செய்ய போகின்றான்.
9 மணிக்கு அவன் பானை செய்ய ஆரம்பிக்கின்றான். 10 மணிக்கு பானையை செய்து முடித்து விட்டான். இப்பொழுது 10 மணிக்கு ஒரு பானையானது தோன்றியுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு ஒரு பானை உருவாகி உள்ளது. இப்பொழுது அந்த பானை 10 மணிக்கு முன் இருந்ததா இல்லையா என்றால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 10 மணிக்கு முன் அந்த பானை இல்லை. அது அந்த பானை இல்லாத பானை தான் வந்தது. 10 மணிக்கு தான் அது வந்தது. 10 மணிக்கு முன் அந்த பானை இல்லாமையில் இருந்தது. அது இல்லாமையாக இருந்தது. இல்லாமையாக இருந்ததுன்னா அதனுடைய தன்மை இல்லாமை. அப்பொழுது இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உற்பத்தி ஆவதற்கு முன் அந்த பானையினுடைய இல்லாமைய பிராக் அபாவக என்று சொல்கிறார்கள். பிரயர் நான் எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய தோற்றத்திற்கு முன் அதனுடைய இல்லாமை. ஒரு பொருள் எப்பொழுது பிறக்கின்றதோ பிறப்பதற்கு முன் அது இல்லாமல் இருந்ததல்லவா? அனுபவ ரீதியாக அந்த இல்லாமையை பிராக் அபாவக என்று சொல்கிறார்கள். இப்ப நம்முடைய உடலுக்கு பிராக் அபாவம் இருக்கிறதா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்முடைய ஸ்தூல சரீரத்திற்கு பிராக் அபாவம் இருக்கிறதான்னா இருக்கின்றதுன்னு சொல்லுவோம். காரணம் என்ன? ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம பிறந்திருக்கோம். ஒவ்வொருவருக்கும் பர்த்டேன்னு ஒன்று இருக்கு. அந்த பர்த்டேக்கு முன்னாடி நாம் இல்லாமல் இருந்தோம். இந்த உலகத்தில் இவ்விதத்தில் இல்லாமல் இருந்தோம். அப்போ நம்ம சரீரத்துக்கு பிராக் அபாவம் உண்டு. இந்த புஸ்தகத்துக்கு பிராக் அபாவம் இருக்கிறதா? பிராக் அபாவம் என்றால் அது தோன்றுவதற்கு முன் இல்லாமல் இருத்தல் என்பது உண்டா என்றால் உண்டுன்னு சொல்லுவோம். அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் எந்த பொருள் உற்பத்தி ஆகின்றதோ அந்த பொருளுக்கு உற்பத்தியாவதற்கு முன் இருக்கின்ற நிலையத்தான் பிராக் அபாவம் என்று சொல்கின்றோம். இப்போ இந்த சரீரம் அல்லது இந்த உலகம் எல்லாமே நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ, எவைகளெல்லாம் மேனுஃபேக்சர் ஆகிருக்கோ, இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் போடுறோம் அல்லவா, அந்த டேட்டுக்கு முன்னாடி அந்த பொருளினுடைய இல்லாமைக்கு பிராக் அபாவம்னு பெயர். தோன்றுவதற்கு முன் அந்த பொருளுக்கு பிராக் அபாவம்னு சொல்கிறோம். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த பொருள் உற்பத்தி ஆயிருக்கு. உற்பத்தியான பொருளுக்கெல்லாம் பிராக் அபாவம் இருக்கும். அப்படி நம்ம முடிவு பண்ணலாம். எந்த பொருளெல்லாம் தோன்றியுள்ளதோ அந்த பொருளுக்கெல்லாம் பிராக் அபாவம் உண்டு. பிராக் அபாவம்னா அது தோன்றுவதற்கு முன் இல்லாமையில் இருத்தல், இல்லை என்கின்ற தன்மை அதற்கு இருந்தது. இது முதல் அபாவம். இரண்டாவது அபாவம் பிரத்வம்ச அபாவக. பிரத்வம்ச அபாவக. பிரத்வம்ச அபாவம் என்றால் இப்போ அதே 10 மணிக்கு உருவான பானையே வச்சுக்குவோம். 10 மணிக்கு இன்று ஒரு பானை தோன்றியுள்ளது. அந்த பானையை பார்க்குறோம். அந்த பானையை பார்த்து அந்த பானை கிட்ட சொல்கிறோம், உனக்கு பிராக் அபாவம் இருந்தது அப்படின்னா நீ ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்த. உன்னுடைய பிராக் அபாவம் எப்போ முடிஞ்சுது அப்படின்னு பானைகிட்ட நம்ம சொல்ல முடியும். உனக்கு பிராக் அபாவம் இருந்தது. உன்னுடைய பிராக் அபாவம் எப்போ முடிஞ்சதுன்னா காலையில் 10 மணிக்கு முடிஞ்சதுன்னு சொல்லுவோம். ஏன்னா 10 மணி வரைக்கும் அதற்கு முன் இல்லாமை என்ற தன்மை இருந்தது. 10 மணிக்கு அதுக்குனுடைய பிராக் அபாவம் முடிஞ்சாச்சு. பிறகு அந்த பானையை ஒரு அரை மணி நேரம் கையில் வச்சுருக்கோம். இப்போ அந்த அரை மணி நேரம் பானையை கையில் வச்சுட்டு விளையாடிட்டு பிறகு என்னாச்சு? 10:30க்கு அந்த பானையை போட்டு உடைச்சிட்டோம். அப்பொழுது என்ன ஆயிடுது? மீண்டும் அந்த பானைக்கு அபாவம் விட்டது. அதுக்கப்புறம் பானை இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம். அப்பொழுது பானை தோன்றி அழிந்தவுடன்
அதற்கு பிறகு அந்த பானை அபாவத்தை அடைந்து விடுகிறது, இல்லாமைக்கு சென்று விடுகின்றது. அந்த இல்லாமைக்கு பிரத்வம்ச அபாவம் என்று பெயர். பிரத்வம்ச அபாவம் என்றால் தோன்றிய ஒன்று அழிந்ததற்கு பிறகு அதனுடைய நிலை. தோன்றிய ஒன்று அழிந்ததற்கு பிறகு அதனுடைய அபாவம் பிரத்வம்ச அபாவம். இப்போ நம்முடைய உடல் இருக்கு. பர்த்டேக்கு முன்னாடி இந்த உடலுக்கு பிராக் அபாவம்ங்கிற ஸ்டேட்டஸ் இருந்தது. தோன்றுவதற்கு முன் இது முன் இல்லாமை, ப்ரையர் நான் எக்ஸிஸ்டன்ஸ். பிராக் அபாவத்துக்கு ஆங்கிலத்தில் ப்ரையர் நான் எக்ஸிஸ்டன்ஸ். பிறகு இந்த உடல் ஒரு நாள் இறக்கப் போகின்றது, மடிய போகின்றது. இறந்ததற்கு பிறகு கொஞ்ச நேரம்தான் தாக்கு பிடிக்கும். அதற்கு பிறகு ஒன்றா எரிச்சிருவாங்க அல்லது அழித்து விடுவார்கள். இறந்ததற்கு பிறகும் இந்த உடல் இல்லாமை என்ற தன்மையை அடைகின்றது. அந்த இல்லாமை, அந்த அபாவத்தை பிரத்வம்ச அபாவம். துவம்சம் என்றால் நாசம். நாசத்திற்கு பிறகு அதனுடைய இல்லாமை. இப்போ இந்த உடலுக்கு என்னைக்கு பிரத்வம்ச அபாவம் கிடைக்கும்னா எக்ஸ்பைரி டேட்லிருந்து கிடைக்கும் நமக்கு. இந்த உடல் அழிந்தவுடன், மரணத்தை அடைந்தவுடன் இந்த உடலுக்கு பிரத்வம்ச அபாவத்தை இந்த உடல் அடையும். இப்போ நம்ம இறந்து போனவர்களை பற்றி நினைக்கும் போது அவர்களுடைய உடல் முதல்ல பிராகபாவமாக இருந்து பிறகு பிரத்வம்ச அபாவமாக மாறிச்சான். இப்போ இல்லாமையே ரெண்டு இல்லாமை ஆயாச்சு. தோன்றுவதற்கு முன் அந்த பொருளுக்கு இல்லாமைங்கிற ஸ்டேட்டஸ் ஒன்று, தோன்றி கொஞ்ச நாள் இருந்து அழிந்ததற்கு பிறகு அந்த பொருளுக்கு இல்லாமைங்கிற ஸ்டேட்டஸ். இது பிராக் அபாவக பிரத்வம்ச அபாவகன்னு சொல்லப்படுகிறது. பேரு தான் இப்படி கடபுடன் இருக்கு, ரொம்ப சுலபமானது. தோன்றுவதற்கு முன் இல்லை, அது பிராக் அபாவம். அழிந்ததற்கு பிறகு இல்லை, அது பிரத்வம்ச அபாவம். அது எந்த ஒரு பொருளை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம காலையில் இட்லி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இட்லி செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இட்லி எப்படி இருந்தது? பிராக் அபாவம். பிறகு கொஞ்ச நேரம்தான் அதுக்கு தட்டில் அதனுடைய ஸ்டேட்டஸ். பிறகு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இட்லிக்கு என்ன ஆச்சுன்னா இல்லை, அது பிரத்வம்ச அபாவம். சாப்பிட்டதற்கு பிறகு அதனுடைய அபாவம் பிரத்வம்ச அபாவம். அதை செய்வதற்கு முன்னாடி இருந்த அபாவம் பிராக் அபாவம். இப்போ இவன் என்ன சொல்கிறான்? பானைக்கு பிராக் அபாவம் இருக்கு என்று சொல்கின்றான். காரணம் என்ன? காரியமான பானை முன்ன இல்லாமல் இருந்தது. அது எப்படிப்பட்ட இல்லாமைனா பிராக் அபாவம்ங்கிற ஸ்டேட்டஸில் இருந்து பிறகு வந்தது. இது தர்க்க ரீதியில் அவர்கள் பேசுவது. இதையவே சாஸ்திரத்தில் என்ன செய்வார்கள்? பிரம்மத்துக்கு லட்சணமெல்லாம் சொல்லும் பொழுது அல்லது அனாதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்மெல்லாம் இந்த விளக்காசிரியர்கள் எப்படி அனாதிக்கு அர்த்தம் சொல்லுவார்கள் தெரியுமோ? பிராக் அபாவ அபாவம், அது அனாதி. அனாதிக்கு அவங்க சொல்கிற லட்சணம் அது. பிராக் அபாவம் எதற்கு இல்லையோ அது அனாதி. அனந்தகங்கிறதுக்கு என்ன லட்சணம் சொல்லுவார்கள் தெரியுமோ? பிரத்வம்ச அபாவம் இல்லாதது அனந்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதை நம்ம இதில் பொருத்தி பார்த்தா புரிஞ்சிடும். இப்போது இந்த புஸ்தகத்திற்கு பிராக் அபாவம் இருக்கிறதா இல்லையான்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? இருக்கு. ஏன்னா இந்த புஸ்தகம் உற்பத்தி செய்வதற்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. இந்த புஸ்தகத்துக்கு ஒரு காலத்தில் இல்லாமை என்ற தன்மை இருந்தது, அது பிராக் அபாவம். இந்த புஸ்தகத்துக்கு பிரத்வம்ச அபாவம் வருமா வராதா? இப்பொழுது இது பிரத்வம்ச அபாவமாக இல்லை, ஆனால் வரப்போகின்றது. ஒரு காலத்தில் இந்த புஸ்தகம் இல்லாமல் போக போகின்றது. இப்போது இந்த புஸ்தகத்துக்கு பிராக் அபாவம் இருந்தது, பிரத்வம்ச அபாவம் வரப்போகிறது. பிராக் அபாவம்னா ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு, பிரத்வம்சம் வரப்போகுதுன்னா ஒரு காலத்தில் அழிய போகின்றது. இப்போ பிரம்மனுக்கு பிராக் அபாவம் இருக்கா இல்லையான்னு சொன்னால், பிரம்மன் தோன்றுவதற்கு முன் இல்லாமல் இருந்திருந்தால்
அந்த பிரம்மத்துக்கும் பிராக் அபாவம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பிரம்மன் எல்லா காலத்திலும் இருப்பதனால் நம்ம என்ன சொல்றோம், பிரம்மத்துக்கு தான் பிராக் அபாவம் கிடையாது. ஒரு பொருளுக்கு பிராக் அபாவம் இல்லைன்னு சொன்னா அந்த பொருளினுடைய ஸ்டேட்டஸ் அனாதி. அனாதின்னு சொன்னா அது தோன்றவே இல்லை. பிறகு பிரம்மன் என்னைக்காவது அழிய போகும்னு சொன்னா அழிஞ்சதற்கு பிறகு அந்த பிரம்மத்திற்கு பிரத்வம்சாபாவம் வந்துவிடும். ஆனால் பிரம்மன் தான் எல்லா காலத்திலும் இருக்க போகின்றதே. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அனந்தம் என்றும் இருக்கின்றதுங்கிறது எப்படி சொல்லுவோம், பிரம்மத்துக்கு பிரத்வம்சாபாவம் கிடையாது அப்படின்னு என்ன அனந்தம்னு அர்த்தம். அப்போ அனந்தம்ங்கிறதுக்கு என்ன லட்சணம் சொல்லுவார்கள், ஒழுங்கா நேராக சொன்னால் நமக்கு புரியும், என்னைக்கும் இருக்கும் அழியாதுன்னு சொன்னால் புரிஞ்சிடும். ஆனால் அந்த தர்க்க லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம் தெரியுமோ, அனந்தம் இஸ் ஈக்குவல் டு பிரத்வம்ச அபாவ அபாவக, பிரத்வம்ச அபாவம் இல்லாமை. பிறகு அனாதி என்று சொன்னால் அனாதிங்கிறத பிராக் அபாவ அபாவக. நம்ம அபாவம்னு மீண்டும் தெரிஞ்ச வார்த்தையே சொல்கிறோம், அவங்க இனியொரு வார்த்தையும் போடுவார்கள், பிராக் அபாவ அப்பிரதியோகி அப்படியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். அந்த வார்த்தையெல்லாம் இப்போதைக்கு நமக்கு அவசியமில்லை. அப்படி ஒரு பொருளுக்கு தோற்றம் இருந்தால் எந்த பொருளெல்லாம் ஜென்யமோ அதற்கு பிராக் அபாவம் உண்டு. அது தோன்றிய காரணத்தினாலே அழிய போகும், அதற்கு பிரத்வம்ச அபாவம் உண்டு. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம், எந்த பொருளை நினைச்சாலும் அது இல்லாத காலம் உண்டு, இல்லாமல் போக போகின்ற காலமும் உண்டு. இல்லாத காலத்திற்கு பிராக் அபாவம், இல்லாமல் போக போகின்ற நிலைக்கு பிரத்வம்ச அபாவம். ஒன்று பாஸ்ட் ஒன்று ஃபியூச்சர் ரெஃபரன்ஸில் அபாவத்தை இப்படி பிரிக்கிறார்கள். இனி மூன்றாவது அபாவம் அத்தியந்த அபாவக. அத்தியந்த அபாவம், அத்தியந்த அபாவம்னு சொன்னால் எல்லா காலத்திலும் அதனுடைய இல்லாமை, அது கிடையவே கிடையாது. அத்தியந்தம்னா மூன்று காலத்திலும் இல்லாதது. அத்தியந்த அபாவம் மூன்று காலத்திலும் இல்லாததுன்னு சொன்னால் அது தோன்றவில்லை, மடியவில்லை. இப்போ இந்த புஸ்தகத்துக்கு எப்படிப்பட்ட அபாவங்கள் எல்லாம் சம்பவிக்கும், இது தோன்றுவதற்கு முன் பிராக் அபாவம் இதுக்கு உண்டு, இது அழிஞ்சதற்கு பிறகு பிரத்வம்ச அபாவம் இருக்கு. முயல் கொம்பு இருக்கின்றது, இந்த முயல் கொம்புக்கு என்ன அபாவம் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்வது, முயல் கொம்புங்கிறது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து தோன்றி கொஞ்ச நாள் முயல் மேலே அந்த கொம்பு இருந்து போகலை. அப்போ எல்லா காலத்திலும் அது கிடையாது, முன்னும் கிடையாது, இப்பொழுதும் கிடையாது, இதற்கு பிறகும் கிடையாது. அதுதான் அத்தியந்த அபாவம். இப்போ அத்தியந்த அபாவத்துக்கு எக்ஸாம்பிள் முயல் கொம்பு. முயல் கொம்புக்கு அத்தியந்த அபாவம். ஏன்னா இந்த முயல் கொம்பு ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. முயல் கொம்புக்கு பிராக் அபாவம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. பிராக் அபாவம் அதுக்கு இருக்குன்னு சொன்னால் ஒரு காலத்தில் அது முளைச்சிருக்குன்னு அர்த்தம். அது என்றைக்குமே கிடையாது. இப்போ மூன்று காலத்திலும் இல்லாமல் இருப்பது தான் அத்தியந்த அபாவக. திரிகால அபாவக அது எதெல்லாம் நம்மளுடைய வெறும் கற்பனையோ அதெல்லாம் அத்தியந்த அபாவம். நம்ம மனசில் ஒரு கற்பனை பண்ணி ஏதாவது நினைச்சோம்னா அது அத்தியந்த அபாவம். அது எந்த காலத்திலையும் கிடையாது, சும்மா மனசில் நம்மளாக கற்பனை பண்ணி பார்த்துட்டோம். கொம்பு அத்தியந்த அபாவம் அல்ல, முயல் அத்தியந்த அபாவம் அல்ல. முயலுக்கு ரெண்டு அபாவம் இருக்குது, பிராக் அபாவம் இருக்குது, துவம்ச அபாவம் இருக்குது. மாட்டினுடைய கொம்புக்கும் அல்லது ஏதாவதுனுடைய கொம்புக்கும் அந்த அபாவம் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்கிறோமே, முயலுக்கு கொம்பு இருப்பது அதுக்கு அத்தியந்த அபாவம், மூன்று காலத்திலும் இல்லாமை. இது இவர்களுடைய மூன்றாவது விதமான அபாவம். இந்த அபாவத்தை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம இல்லாததை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அபாவம்னு இல்லை, அந்த இல்லாததுக்கு 4 வெரைட்டியாக. இனி 4வது வெரைட்டிக்கு போவோம். அது என்னவென்றால் அந்யோன்ய அபாவக. 4வது அந்யோன்ய அபாவம்.
இந்த அந்யோன்ய அபாவம் என்பது அதற்கு வேறொரு வார்த்தை வேற்றுமை, பேதக அல்லது டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் அல்லது வேற்றுமை அல்லது பேதக, இதையத்தான் இவர்கள் அந்யோன்ய அபாவம்னு சொல்கிறார்கள். அது எப்படி என்றால், இப்போ நம்ம ரெண்டு பொருள் எடுத்துக்கிறோம். ஒன்று புஸ்தகம், இனி ஒன்று இந்த கிளிப்பு. புஸ்தகம் காகிதத்தில் ஆனது, இந்த கிளிப்பு இரும்பில் ஆனது. இப்போ இந்த புஸ்தகம் வேறு, கிளிப்பு வேறு தான். இந்த கிளிப்பு வேற, புஸ்தகம் வேறு. இப்போ என்ன சொல்கிறோம், புஸ்தகம் கிளிப் இந்த இரண்டுக்கும் வேற்றுமை இருக்கின்றதல்லவா, இந்த வேற்றுமையத்தான் அந்யோன்ய அபாவம்னு சொல்கிறார்கள். அதாவது புஸ்தகத்தில் கிளிப்பு இல்லை, கிளிப்பில் புஸ்தகத்தினுடைய தன்மை கிடையாது. எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நீர் எடுத்துக்கொண்டு பிருத்திவி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது ரெண்டு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இந்த ரெண்டில் ஒன்றில் அது கிடையாது, அதில் இது கிடையாது. இதுக்கும் என்ன செய்வார்கள் தெரியுமோ, நம்ம மக்கள்னால் நம்ம சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் பானையை விட மாட்டார்கள். ஒரு பானையை எடுத்துட்டு கடக, இனி ஒரு உதாரண படகன்றுவார்கள். படகன துணி இருக்குது, பானை இருக்குது. பானையினுடைய தன்மை துணியில் இல்லை, துணியினுடைய தன்மை பானையில் இல்லை. அந்யோன்ய அபாவக, இந்த ரெண்டுக்கும் வேற்றுமை இருக்கின்றது. இந்த வேற்றுமையத்தான் அந்யோன்ய அபாவம் சொல்கிறார்கள். பிறகு என்ன செய்து விட்டார்கள் இந்த தர்க்கவாதிகள், இந்த அந்யோன்ய அபாவம் இருக்கே அதை ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி, ஒரு விதமான பாவ ரூபம்னு வேற சொல்கிறார்கள். அது கம்ப்ளீட்டாக இல்லாமல் அல்ல, அது ஒரு விதமான இருப்பு என்றே இவர்கள் கருதுகிறார்கள். இப்போ என்ன செய்து விட்டார்கள், ஒரு விதமான இருப்பு தான் பேதத்தை காட்டுகின்றது. இப்போ இந்த புஸ்தகத்துக்கும் கிளிப்புக்கும் உள்ள வேற்றுமை இருக்குது. எப்படின்னு சொன்னால், புஸ்தகத்தினுடைய தன்மை புஸ்தகத்துக்கிட்டேயும் கிளிப்பினுடைய தன்மை கிளிப்புகிட்டையும் இருக்குது. ஆனால் கிளிப்பினுடைய தன்மை புஸ்தகத்தில் இல்லை, புஸ்தகத்தினுடைய தன்மை கிளிப்பில் இல்லை. இந்த வேற்றுமையை காட்டுவது, இந்த வேற்றுமை தான் அந்யோன்ய அபாவம். இப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த பேதம் இருக்கே, வேற்றுமை இருக்கே, இது ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி. இது ஒரு விதமான பாவரூபமான அபாவம். இப்படி சொல்றதிலிருந்தே அவர்கள் சொல்வது தப்புன்னு தெரியுது. பாவமான அபாவம் சொல்கிறார்கள். இது அவர்களுடைய கருத்து. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் புத்தியை தீட்டுறதுக்கு தான் பார்த்தோம். அப்படியே மங்கி போயிருக்கும் புத்தி, அதுக்கு தான் பார்த்தோம். நம்முடைய பதில் என்னவென்றால், 4 விதமான அபாவத்தில் 4ஆவதான அபாவம் பாவரூபம் என்று நீ சொல்கிற. அதற்கென்று தனி ஹேதுவை அவன் கொடுக்கவே இல்லை. இது பாவரூபம்ங்கிறதுக்கு தனியான காரணத்தை சொல்லலை. அப்போ நம்ம ஒரு அனுமானம் பண்ணுறோம், நீ காரியம் தோன்றுவதற்கு முன் இல்லை என்று சொல்லியுள்ளாய். அசத்காரியம்னு சொன்னேன், அதை பிராக் அபாவம்னு சொல்கின்றாய். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பிராக் அபாவமும் பாவரூபந்தான். எது போலனா, உன்னுடைய அந்யோன்ய அபாவத்தை போல. பிராக் அபாவமும் பாவரூபம். எது போல, நீ சொன்ன அந்யோன்ய அபாவத்தை போல. காரணம் என்னன்னா, அபாவத்துவாத். அபாவமான ஒன்று நீ பாவரூபம்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன் பிராக் அபாவமும் பாவரூபந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பானையும் ஏதோ ஒரு விதத்தில் களிமண்ணில் இருக்குது தான். எது போலேனா, உன்னுடைய 4ஆவது அபாவத்தை போல. முழுமையாக இல்லை என்பது கிடையாது. இதுதான் நம்முடைய பதில். இவ்வளவு நேரம் அவனுடைய மதத்தை பார்த்தோம். நம்முடைய பதில் ரொம்ப சுலபமானது. 4 அபாவத்தில் ஒரு அபாவத்தை அவன் பாசிட்டிவாக பார்க்கறான். நம்ம என்ன சொல்கிறோம், அதே போல் முதல் அபாவத்தையும் நாங்கள் பாசிட்டிவாக பார்க்குறோம். நீ ஒரு அபாவத்தை பாசிட்டிவாக பார்க்குற. பாசிட்டிவாக பார்க்குறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது
ஒரு வஸ்துவை போல பார்க்கிற, வேற்றுமைங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறதுங்கிற மாதிரி பார்க்கிற, அதே போலதான் நாங்களும் உன்னுடைய முதல் அபாவத்தை ஒரு பாவமாக பார்க்கின்றோம் என்று. இதெல்லாம் எதற்கு பதில்னா, அவனுடைய மதத்தில் இருக்கிற ஒரு கருத்தை எடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அபாவம்ங்கிற கான்செப்டில் ஒன்றை நேரடியான பாசிட்டிவாக பார்த்துட்டான், மீதி 3 நெகட்டிவ்னு சொல்கிறான், இல்லைன்னு சொல்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம், முதலாக நீ சொன்னதையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்து கொள்கின்றோம் என்று நம்முடைய பதில். புரியலனா அபாவம்னு விட்டுருங்க. எப்போ இது அபாவம்தான். ஆனால் சித்தாந்தத்தில் இந்த மாதிரி 4 விதமான அபாவத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்வதில்லை. இல்லைன்னா இல்லை தான், ஒரே ஒரு இல்லை தான். இது போய் முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை அத்தியந்த அபாவம் என்னைக்கு இல்லை அப்படிங்கிறத பேச்செல்லாம் இடமில்லை. அபாவத்துக்கு நம்ம அஜெக்டிவ் கொடுக்க முடியாது. எதுக்கு நம்ம அஜெக்டிவ் கொடுக்கலாம்? இப்போ அபாவத்துக்கு தானே அஜெக்டிவ்னு என்ன விசேஷணத்தை கொடுத்துட்ருக்கான். இருக்கிற பொருள் தான், இருக்கிற மலருக்கு நம்ம என்ன சொல்லலாம், சிவப்பு ரோஜான்னு சொல்லலாம், அல்லது மஞ்சள் ரோஜான்னு சொல்லலாம், கருப்பு ரோஜான்னு சொல்லலாம். இல்லாத ரோஜாவுக்கு நீங்கள் என்ன அடைமொழி கொடுப்பீர்கள்? சிவப்புன்னு கொடுக்கறதா அல்லது கருப்புன்னு கொடுக்கறதா? இவன் அபாவம்னு ஒன்றை எடுத்துட்டு அதுக்கு அடைமொழி கொடுக்குறான். பிராக், பிரத்வம்ச, அத்தியந்த அப்படின்னுலாம் அடைமொழி கொடுக்கின்றான். நம்ம பேசிக்கையே நீக்கிறோம். இல்லாத ஒன்றுக்கு நீ என்ன அடைமொழி கொடுத்துட முடியும்? அடைமொழின்னா ஒரு அஜெக்டிவ் தன்மை ஒரு பொருளுக்கு தான் விதவிதமான தன்மை கொடுக்க முடியும். இல்லாத ஒன்றுக்கு என்ன தன்மை கொடுக்க முடியும்? அப்படி அபாவத்திற்கு நீ 4 விதமான தன்மையை கொடுப்பதே தவறு. அது அவன் செஞ்ச முதல் தப்பு. பிறகு ஒரு அபாவத்துக்கு ஒரு விதமான இருத்தல்ங்கிற தன்மையை கொடுத்துருக்கான். அதன் அடிப்படையில் காரியமும் இருந்தது என்று சொல்கின்றோம். உண்மையிலேயே இது நம்முடைய முக்கியமான ஆர்குமெண்ட் கிடையாது. காரணம் என்ன, நம்ம அபாவத்தையே ஒத்துக்கிறது இல்லை. அதற்கு பிறகுதானே பிராக் அபாவம் இருக்குங்கிறத பற்றி எல்லாம் நம்ம பேசுவது. இப்போ இந்த விதமான ஆர்குமெண்ட்டு குதர்க்கம் அப்படின்னு பேர். குதர்க்கம் சொன்னால் அவன் சொல்கிறதையே எடுத்துட்டு அதில் நம்ம தப்பு கண்டுபிடித்து, ஆகவே உன்னுடைய கருத்து முற்றிலும் தவறு. இது 4வது ஆர்குமெண்ட். இனி இறுதி கடைசி கருத்துக்கு வருகின்றோம். அது மிக சுலபமானது. இந்த கடைசி 5வது ஆர்குமெண்ட் சங்கரர் கொடுப்பதும், தர்க்க சாஸ்திரத்தில் இருப்பவர்கள் காரியத்திற்கு கொடுக்கின்ற லட்சணத்தின் அடிப்படையில் காரியத்துக்கு அவங்க லட்சணம் கொடுக்கிறார்கள். ஒரு மதவாதி என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு தத்துவம் அல்லது ஒரு கருத்தை கூறினால் உடனே அதுக்கு லட்சணம் சொல்லி ஆகணும். லட்சணம் சொன்னாமல் அவர்களாக அதை பற்றி பேசவே கூடாது. ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே லட்சணத்தை கேட்டுருவோம். அப்படி காரியத்தினுடைய லட்சணத்தை என்ன சொல்கிறான்னா, காரியம் என்பது காரணத்தோடு சம்பந்தத்தை அடைந்து இருப்புக்கு வருவது. அதான் அவன் கொடுக்கிற லட்சணம். காரியம் என்பது காரணத்துடன் சம்பந்தத்தை அடைந்து இருப்புக்கு வருவது. இது அவனுடைய லட்சணம். அதாவது காரியம் என்பது காரணத்துடன் சம்பந்தம் வைத்து இருப்பை அடைதல். சமஸ்கிருதத்தில் சொன்னால், காரியஸ்ய காரண சத்தா சம்பந்தேன சத்தாவத்துவம். காரியத்திற்கு காரணத்துடன் சம்பந்தம் ஏற்பட்டு அது இருப்பை அடைகிறது. இது லட்சணமாக சொன்னால் அப்படி இருக்கும். உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும். இப்போ அவன் தோன்றிய பானையே இருக்குன்னு ஒத்துக்கிறான், சத்துன்னு ஒத்துக்கிறான். இப்போ இந்த பானை எப்படி வந்ததுன்னு சொன்னால், பானையானது களிமண்ணோடு சம்பந்தம் வைத்து இருப்பை அடைந்ததுன்னு சொல்கிறான். பானை களிமண்ணோடு சம்பந்தத்தை வைத்து வர இருக்கின்ற பானை களிமண்ணோடு சம்பந்தம் வைத்து காரணத்துடன் சம்பந்தம் வைத்து காரியமாக பானையாக வந்ததுன்னு சொல்கிறான். இப்போ இல்லாத பானை களிமண்ணுடன் ஒரு உறவை வைத்து கொண்டு இருக்கின்ற பானையாக தோன்றியதுன்னு சொல்கின்றான்.
இதை நம்ம ரொம்ப சுலபமாக சொல்கிறோம். இல்லாத பானை இருக்கின்ற களிமண்ணோடு சம்பந்தத்தை வைத்து இருக்கின்ற பானையாக வந்ததுன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அசத்துக்கும் சத்துக்கும் சம்பந்தம் எப்படி ஏற்படும்? அப்போது சம்பந்தம் ரெண்டு இருக்கின்ற பொருளுக்குள்ளே தான் சம்பந்தம் வருமே தவிர, இல்லாத பானை இருக்கின்ற களிமண்ணுடன் சம்பந்தம் வைத்து அது இருப்பை அடைந்ததுன்னு நீ சொல்கின்றாய். அசத்தான பானை சத்தான களிமண்ணுடன் எப்படி சம்பந்தம் வைக்கும்? இப்போ நம்முடைய பதில் அசத்துக்கு அசத்தும் சத்தும் சம்பந்தம் வைக்காது. இல்லாத பானைன்னு தான் சொல்லியிருக்கான். இல்லாத பானை இருக்கின்ற களிமண்ணோடு சம்பந்தம் வைக்குங்கிறதுலேயே ஒரு வியாகாத தோஷம் இருக்கின்றது. இல்லாதது இருப்புடன் சம்பந்தம் வைக்காது. இதோடு இந்த விசாரம் முடிவடைகின்றது. சங்கரருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். இதோட போதும், ஆளை விட்டாருன்னு சொல்லி சில பேர்த்துக்கு இருக்கும். இல்லை, இருக்கு, காரியம், காரணம், இதோட நிறுத்திக்கிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்கார் கடபாஷ்யம்னு சொல்லி. இதுக்கு பேரே கடபாஷ்யம்னு பேர். கடகடான்னு புத்தியை கொஞ்சம் ஆற்ற பாஷ்யம். ஏன்னா இதில் நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் கடக கடகன்னு சங்கரர் பயன்படுத்தியிருக்கார். எழுதுனது 1.5 பேஜ் தான். அவ்வளவு தூரம் பானையை உதாரணமாக பயன்படுத்தி உள்ளார். இதோடு இந்த பாஷ்ய விசாரத்தை முடித்து கொள்கின்றோம். இப்போ இந்த நம்ம முதல்ல சம்பந்த பாஷ்யத்தை பார்த்தோம், இரண்டாவது கட பாஷ்யம்னு பார்த்தோம். இதில் என்ன நம்ம முக்கியமாக பார்த்தோம் என்றால், தோன்றிய ஒன்று அதற்கு காரணம் இருந்ததா என்ற கேள்வி வரும்பொழுது காரணம் இருந்தது. ஒரு காரணத்திலிருந்து தான் ஒன்று தோன்ற முடியும். பிறகு இரண்டாவதாக, தோன்றிய இது இருந்தது வந்ததா இல்லாதது வந்ததா என்றால், தோன்றிய நாம் எதை அனுபவிச்சிட்டு இருக்கிறோமோ அதுவும் கூட இருந்ததாகத்தான் இருந்து வெளிப்பட்டது. எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அதுவும் இருந்தது. பிறகு இருந்தது ஏன் வரணும்னா, வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருந்து வெளித்தோற்றத்தை அடைந்தது என்று காரணமும் அஸ்தி காரியமும் அஸ்தி என்று இந்த இடத்தில் சங்கரர் விசாரம் செய்து தன்னுடைய விசாரத்தை முடித்தார். இனி நம்ம அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். இதோடு நம்ம உபனிஷத்துக்குள்ளே வந்தோம்னா, ஏன்னா நம்ம 3 விஷயத்தை பார்க்குறோம், அதனால் மறந்துடக்கூடாது. எங்கிருந்து எதுக்கு போயிட்டுருக்கோம், எதுக்கு வந்துட்டுருக்கோம்னு சொல்லி 3 விஷயம் எப்படி பார்க்கின்றோம். ஒன்று, உபனிஷத்தில் இருக்கிற உபாசனையினுடைய சாரம். 2, உபனிஷத்திலுடைய வேதாந்த மந்திரத்துக்கு விசாரம். அது இதுவரைக்கும் நான் ஆரம்பிக்கவில்லை, 4வது செக்ஷனில் தான் ஆரம்பிக்க போகிறோம். 3வதாக சங்கரருடைய பாஷ்ய விசாரம். அதில் இப்பொழுது 2 பாஷ்ய விசாரத்தை முடிச்சிருக்கோம், 2 செக்ஷனை முடிச்சிருக்கோம். முதல் அத்தியாயத்தில் முதல் 2 பகுதிகளை முடித்துள்ளோம். முதல் பகுதி அஸ்வமேத யாகம் வந்தது, அஸ்வபிராமணம்னு பார்த்தோம். 2வது பகுதி அக்னி பிராமணம்னு பார்த்தோம். இந்த 2 பகுதியிலும் உபாசனை. இந்த 2லும் ஒன்றில் குதிரை, இனி ஒன்றில் நெருப்பு அக்னி. இந்த 2ம் ஆலம்பனம், உபாசியம் விராட்டு தேவதை. இந்த விராட்டையே குதிரையில் பார்க்கிறது, விராட்டையே அக்னியில் பார்த்து தியானம் செய்தல். அதனுடைய நிஷ்காம உபாசனையினுடைய பலன் மனம் விரிவடையும், மனம் தூய்மையடையும். வேதாந்த விசாரத்துக்கு தயாராகும். இனி நாம் 3வது பிராமணத்திற்குள் செல்கின்றோம். இதுவும் உபாசனை தான். 3வது பிராமணம். இந்த பிராமணம் 3வது செக்ஷன். இதற்கு உத்கீத பிராமணம் என்பது பெயர். உத்கீத பிராமணம். இதில் 28 மந்திரங்கள் இருக்கின்றது. உத்கீத பிராமணம். இங்கும் உபாசனை, ஜபம், பிரார்த்தனை இவைகளெல்லாம் வருகின்றது. இங்கு வருகின்ற உபாசனைக்கு பிராண உபாசனம், பிராண உபாசனம் அல்லது ஹிரண்ய கர்ப்ப உபாசனம்
என்று பெயர். பிராண உபாசனை அல்லது ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. அதாவது பிராண தத்துவத்துக்கு இங்கு 6 குணங்கள் கொடுக்கப்படுகின்றது. 6 விதமான விசிஷ்ட குணங்கள் பிராண தத்துவத்திற்கு கொடுக்கப்பட்டு, அந்த 6 விதமான குணங்களுடன் அந்த பிராணனை தியானம் செய்தல். பிராண தத்துவத்தை 6 விதமான குணங்களுடன் தியானம் செய்தல். அந்த 6 விதமான குணத்தில் முதல் குணத்தை காட்டுவதற்காக ஒரு சிறிய கதையும் ஆரம்பத்தில் வருகின்றது. அது முதல் குணத்தை விளக்கிறதுக்கு ஒரு சிறிய கதை போல. கதைன்னா என்ன, பெரிய கதையல்ல, ஒரு டயலாக். பிராணனுக்கு இந்திரியத்துக்கு ஒரு டயலாக் வரப்போகுது. அப்படி ஒரு கதை போல பிறகு 6 குணங்கள் பிராணனுக்கு சொல்லப்படும். இந்த 6 குணங்களையே பிராணனுடன் இருப்பதாக ஷட் குண விசிஷ்ட பிராண உபாசனம். ஷட்னா 6, குணம், விசிஷ்டம்னா கூடிய பிராண உபாசனம். 6 குணங்களுடன் கூடிய பிராணனை தியானம் செய்தல். இந்த பிராண தத்துவம்தான் ஹிரண்ய கர்ப்பன். ஆகவே இது ஹிரண்ய கர்ப்ப உபாசனம். இதற்கு முன்னாடி வந்த 2 விராட் உபாசனம், இது ஹிரண்ய கர்ப்ப உபாசனம். பிறகு இந்த 3வது பகுதியினுடைய இறுதியில் ஒரு பிரார்த்தனை வர உள்ளது. அதுவும் ரொம்ப முக்கியமான அழகான பிரார்த்தனை. பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமயங்கிற ஒரு 3 வாக்கியம். அந்த ஒரு பிரார்த்தனையும் இறுதியில் வர இருக்கின்றது. அப்போ நம்ம உபாசனையினுடைய சாரத்தை பார்த்துட்டு இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தத்தை விளக்கமாக பார்க்க போகின்றோம். அதுதான் இந்த பிராமணத்துக்குள்ளே நம்ம செய்கின்ற கருத்து. அதாவது கதையை பார்த்துட்டு 6 குணங்கள் என்னன்னு பார்த்துட்டு பிறகு இறுதியாக இந்த ஜபம்னா இந்த பிரார்த்தனை அசதோமா சத்கமயங்கிறத பார்த்தோம்னா 3வது பிராமண விசாரம் முடிவடையும். பிறகு நம்ம 4வது பிராமணத்திற்குள்ள வேதாந்தத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த 4th சாப்டர் ரொம்ப முக்கியம். அதுலேயே 4th செக்ஷன், அதுலேயே அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம் வர இருக்கின்றது. இனி இந்த உபாசனையை பார்ப்பதற்கு முன், அதாவது 3வது செக்ஷனில் 6 குணங்கள் பிராணனுக்கு பார்த்து அதனுடைய உபாசனையினுடைய சாரத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் சங்கரருடைய பாஷ்யம் இப்பொழுது வருகின்றது. ஆகவே இப்பொழுது சங்கரருடைய பாஷ்ய விசாரத்திற்கு செல்கின்றோம். தர்க்கவாதி வரமாட்டான், அதனால் பயந்துக்க வேண்டாம். மீண்டும் அந்த தர்க்கவாதி அபாவம்ட்டு உட்கார்ந்துருவானோன்னு யாருக்காவது பயம் வந்துடும். இப்போ தர்க்கவாதி வரவில்லை, வேறு ஒருவன் வருகின்றான். ஒவ்வொருவராக பிடிச்சி சங்கரர் என்ன பண்ணுறார், கழுதை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்கார். ஒவ்வொரு பூர்வபக்ஷியாக தள்ளுறார். இப்போ மீண்டும் ஒரு பாஷ்ய விசாரம். இப்போ இந்த விசாரத்திற்கு பிராமாண்ய விசாரம்ங்கிற தலைப்பை நாம் கொடுக்கலாம். பிரமாணத்தை பற்றிய விசாரம், பிராமாண்ய விசாரம். பிராமாண்யம்னா பிரமாணத்தை பற்றிய விசாரம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விசாரம், ரொம்ப அழகான இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்க்கணும், உங்களை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. மூஞ்சி பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அபாவத்தை பற்றி சொல்லும்போது எல்லா முகத்துலேயும் அபாவம் தான் இருந்தது. அபாவமான எக்ஸ்பிரஷன், கண்டே பிடிக்க முடியல என்ன உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த விசாரத்தில் நமக்கு பூர்வ பக்ஷியாக இருப்பவன் யார் என்றால் பூர்வ மீமாம்சகன். பூர்வ மீமாம்சகன் தான் நமக்கு பூர்வபக்ஷி. இப்போ அந்த பூர்வபக்ஷியை கொஞ்சம் அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த பூர்வபக்ஷியை இதுவரைக்கும் நம்ம அவ்வளவு விளக்கமாக பார்த்ததே கிடையாது. மாண்டூக்கிய காரிக்கையில் எல்லாம் கூட நம்ம இந்த புத்த மத பௌத்தர்கள், சூன்யவாதி, க்ஷணிக விஞ்ஞானவாதி, பிறகு தார்க்கிகர்கள், நியாய வைசேஷிக மதங்களையே பார்த்துருக்கோம். இந்த பூர்வ மீமாம்சகனுடைய பூர்வபக்ஷம், அவர்களுடைய கருத்து இதுவரை நம்ம விளக்கமாக பார்க்கவே இல்லை. அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதனால் ஒரு விதத்தில் சந்தோஷப்படலாம்.
புது எனிமியோடு சண்டை போட போகிறோம். எல்லாம் பழைய எனிமிகளாக இருந்தார்கள் மற்றவர்களெல்லாம், இப்போ புது பூர்வபக்ஷம். அதனால் புதிதாக இருப்பவர்கள் இவர்கள் யார் என்று முதல்ல இவர்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். பகைவனை பற்றி ஒரு பேக்ரவுண்டு தெரிஞ்சிட்டோம்னா தான் இவர்களுடைய கருத்தை தெரிஞ்சிட்டு அதை நம்ம எப்படி நீக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு புரியும். இந்த பூர்வ மீமாம்சகர்கள் என்பவர்கள் வேதத்தை முழுமையாக பின்பற்றுபவர்கள், வேதந்தான் பிரமாணம்னு சொல்பவர்கள். முழு வேதத்தையே அவர்கள் கண் போல கொண்டவர்கள். ஆனாலும் ஒரு இடத்துல வெளிக்கி விட்டார்கள். வேதத்தை பிரமாணமாக கொள்பவர்கள், அவங்களுக்கு வேதம்தான் ரொம்ப முக்கியம். இந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வேதத்தை ஒத்துக்கவே மாட்டார்கள். பௌத்தர்கள், இந்த சூன்யவாதி க்ஷணிக விஞ்ஞானவாதி எல்லாம், தார்க்கிகர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், வேதத்தை ஒத்துக்குவார்கள். அதே போல சாங்கிய மதம், யோக மதம், இவர்களெல்லாம் வேதத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரதானமான பிரமாணம் தர்க்கம்தான். தர்க்கத்தை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி வேதத்தை வைத்து கொள்வார்கள். வேதத்துக்கு செகண்ட் பிளேஸ் தான், தர்க்கத்துக்கு தான் முதல் இடம். யாருக்குன்னா புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும். ஆனால் 2 பேர்த்துக்கு வேதம் முதல் இடம். அது ஒன்று பூர்வ மீமாம்சகர்கள், இரண்டாவது யாரு, நாம். இப்போ நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம உத்தர மீமாம்சகர்கள்னு நமக்கு பேர். அவங்க பூர்வ மீமாம்சகர்கள்னா நம்ம உத்தர மீமாம்சகர்கள் அல்லது வேதாந்திகள். சில பேர் வேதாந்தின்னு சொன்னாவே அந்த வார்த்தையே அலர்ஜி ஆகிப்போச்சு. புரியாமல் போனாலே வேதாந்தம்னு பாடி வச்சுட்டதுனால வேதாந்தம்னு சொன்னாவே சிலருக்கு ஒரு அலர்ஜி. இப்போ வேதாந்திகள் அல்லது உத்தர மீமாம்சகர்கள். இப்போ நம்ம நாமளும் வேதத்துக்கு முதல் இடம் கொடுக்குறோம், 2வது இடம்தான் தர்க்கத்துக்கெல்லாம். இந்த பூர்வ மீமாம்சகர்களும் வேதத்திற்கு முதல் இடம் கொடுக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள், முழு வேதத்தையே கர்மகாண்டமாகவே பார்க்கிறார்கள். நம்ம வேதத்தை கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பிரித்து, முதல் பகுதி கர்மகாண்டம், கடைசியில் வர்றது உபனிஷத்துன்னு பிரிக்கிறோம். இவர்கள் அந்த பிரிவையே செய்யாதவர்கள். வேதம் இஸ் ஈக்குவல் டு கர்மகாண்டம். அனைத்து வேதத்தையுமே கர்மகாண்டமாக பார்க்கிறார்கள். அவங்க உபனிஷத்தை எல்லாம் நீக்கவில்லை. உபனிஷத்தெல்லாம் வேண்டான்னு அவர்கள் சொல்லலை. உபனிஷத்தையும் கர்மகாண்டத்துக்குள்ளே போட்டு கொள்கிறார்கள். போட்டு கர்மகாண்டத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுத்து கொள்கிறார்கள். ஞானகாண்டம் கர்மகாண்டம்னு அவர்கள் பிரிக்காதவர்கள். முழு வேதமே கர்ம பரம், கர்மகாண்டமாகவே பார்ப்பவர்கள். நம்ம கர்மகாண்டம்னு பார்க்கிறோம், பிறகு உபனிஷத்தை பிரிச்சிடறோம், ஞானகாண்டம்னு பார்க்கிறோம். எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? வேதத்தை கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பிரிக்கிறது எதன் அடிப்படை என்றால் அனுபந்த சதுஷ்டயின் அடிப்படையில். அனுபந்த சதுஷ்டயம்னு சொன்னால் கர்மகாண்டத்துக்கு அதிகாரி வேற, ஞானகாண்டத்துக்கு அதிகாரி வேற. கர்மகாண்டத்தில் பேசுகிற விஷயம் வேற, ஞானகாண்டத்தில் பேசுகிற விஷயம் வேற. கர்மகாண்டத்துக்கு இருக்கிற தகுதிகள் வேறு, ஞானகாண்டத்தில் இருக்கிற தகுதிகள் வேறு. அது அதிகாரின்னு பார்த்தோம். பிரயோஜனம் வேறு. கர்மகாண்டத்துக்கு ஒரு பலன், ஞானகாண்டத்துக்கு ஒரு பலன்னு சொல்லி அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம் இந்த அடிப்படையில் பிரிச்சிட்டோம். காரணம் என்னென்னா நம்ம சொல்கிறோம் கர்மகாண்டத்தை பின்பற்றும் ஆள் வேறு, ஞானகாண்டத்துக்கு வருபவர்கள் வேறுன்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், முழு வேதத்துக்கே ஒரே ஒரு அனுபந்த சதுஷ்டயம்தான், எல்லாத்துக்கும் ஒரே அதிகாரி, ஒரே பிரயோஜனம், ஒரே சம்பந்தம்தான் என்று சொல்கின்றான். இது அவர்கள். இப்போ இன்று பூர்வ மீமாம்சகர்களெல்லாம் புஸ்தகத்தில் தான் இருக்காங்களே தவிர வெளியே அதிகமாக கிடையாது. யாரெல்லாம் கர்மகாண்டத்தை மட்டும் பின்பற்றிட்டு இருக்கார்களோ, வேதாந்தத்துக்கு வரலையோ, அவர்களெல்லாம் பூர்வ மீமாம்சகர்னு புரிந்து கொள்ளலாம். கொஞ்ச நாள் நம்ம பார்ட்டிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வராத வரைக்கும் அவர்களெல்லாம் பூர்வ மீமாம்சகர்கள் தான். யாரெல்லாம் கர்மத்தினால தான் மோட்சம், ஞானம் வேண்டாம், கர்மத்தினாலேயே முக்தி அடையலாம்னு சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு விதத்தில் பூர்வ மீமாம்சகர்கள் தான்.
இப்போ இந்த பூர்வ மீமாம்சா, மீமாம்சான என்ன, விசாரம்னு அர்த்தம். வேதத்தினுடைய முதல் பகுதியை விசாரம் செய்பவர்கள். மீமாம்சாங்கிற வார்த்தைக்கே பூஜ்ய விசாரம், வணங்கத்தக்க விசாரம், ஆராய்ச்சின்னு அர்த்தம். பூர்வம்னா வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை மட்டும் விசாரம் செய்பவர்கள். இப்படி விசாரம் செய்தவர் யார்? இந்த பூர்வ மீமாம்சைக்கு, இந்த பூர்வ மீமாம்சகர்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற முனிவரை ஜெய்மினி என்று அழைக்கின்றோம். ஜெய்மினி மகரிஷி. ஜெய்மினி மகரிஷி தான் இதை தோற்று வைத்தவர், இதற்கு ஆதாரமாக உள்ளவர். இதில் என்ன அழகு தெரியுமோ, இந்த ஜெய்மினி நம்ம வியாசருடைய சிஷ்யர் தான். வியாசர் என்ன பண்ணியிருக்காரு, உபனிஷத்துக்கு பிரம்மசூத்திரம்னு உத்தர மீமாம்சைக்கு ஆதாரமாக இருப்பவர் வியாசர். அவருடைய ஒரு சிஷ்யர் தான் ஜெய்மினி. அவர் தான் இந்த பூர்வ மீமாம்சைக்கு ஆதாரமாக இருப்பவர். வியாசாச்சாரியர் என்ன செய்தார், உபனிஷத் வாக்கியத்தை பொருள்படுத்துவதற்கு உபனிஷத் வாக்கியத்தை அழகாக பொருள்படுத்தி பிரம்மசூத்திரம்னு எழுதினார். அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பித்தார். அதக பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய விசாரம் துவங்குகிறதுன்னு ஆரம்பித்தார். அது என்ன, உபனிஷத்து பகுதியை எடுத்துட்டு அதற்கு கொடுக்கின்ற விளக்கம்தான் பிரம்மசூத்திரம் வியாசாச்சாரியார் செய்தது. அது ஒரு 555 சூத்திரம் இருக்கு. பிறகு ஜெய்மினி மகரிஷி என்ன செய்தார், வேதத்தினுடைய கர்மகாண்டத்திற்கு விளக்கம் கொடுத்தார். அதுவும் சூத்திரத்தினுடைய வடிவத்தில் கொடுத்தார். 12,000 சூத்திரம் எழுதினார். இங்கே வெறும் 555 தான். அதில் முதல் சூத்திரம் அவர் எப்படி ஆரம்பிக்கின்றார்னா, அதாதோ தர்ம ஜிக்ஞாசா. ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். அங்கே பிரம்ம ஜிக்ஞாசா, இங்கே தர்ம ஜிக்ஞாசா. இதுதான் ஜெய்மினியினுடைய முதல் சூத்திரம். பூர்வ மீமாம்சையினுடைய முதல் சூத்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா. ஜிக்ஞாசான விசாரம், தர்மத்தை பற்றிய விசாரம் ஆரம்பிக்கின்றோம். அதன வேதத்தை எல்லாம் அத்தியனம் செய்து முடித்ததற்கு பிறகு நம்ம தர்மப்படி வாழணுங்கிறதுக்காக தர்மத்தை பற்றிய விசாரம் ஆரம்பம் ஆகின்றது. இந்த தர்ம ஜிக்ஞாசா, அதாதோ தர்ம ஜிக்ஞாசாங்கிற இடத்துல இனி ஒன்று என்ன செய்வார்கள், இந்த அதாதோங்கிற இடத்துல ஒரு எஸ் மார்க் போட்டு அதாதோ அதர்ம ஜிக்ஞாசாச்ச, அதர்மத்தை பற்றியும் விசாரம் செய்கின்றோம். எதற்குனா அதிலிருந்து விலகி கொள்ள. அப்படி தர்ம அதர்ம விசாரம்தான் பூர்வ மீமாம்சை. அதுக்கு அதர்மத்தை பற்றி விசாரம் பண்ணணும்னா பகவான் தெய்வீ சம்பத்துன்னு சொல்லி நல்ல குணங்களை சொல்கிறார், ஆசுர சம்பத்துன்னு தீய பண்புகளையும் சொல்கிறார். எதற்குனா அதிலிருந்து நிவர்த்தி அடைய. அப்படி தர்மா தர்ம விசாரம்தான் ஜெய்மினி செய்த விசாரம். இந்த ஜெய்மினி யாரு, வியாசாச்சாரியருடைய சிஷ்யர். உண்மையிலே அவர் என்ன செய்துள்ளார், உபனிஷத்தை அவர் விட்டுட்டார். ஏன்னா அது நம்ம குரு பார்த்துட்டார், நம்ம போய் அதில் ஏன் கை வைக்கணும்னு சொல்லி உபனிஷத்தை அவர் மனதிலிருந்து நீக்கிட்டு வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை மட்டும் அவர் மனதில் வைத்து கொண்டு வேதத்தில் உள்ள கர்மகாண்டத்தில் வருகின்ற மந்திரங்களை எப்படி பொருள்படுத்தணும் என்று அவர் சூத்திரத்தை எழுதினார். இப்போ ஜெய்மினி மகரிஷி நமக்கு பூர்வ பக்ஷி அல்ல. காரணம் என்ன, அவர் உபனிஷத்துக்கும் சேர்ந்து விசாரம் எழுதவில்லை, உபனிஷத்தை விட்டுட்டார். வேதத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த முதல் பகுதியில் இருக்கின்ற மந்திரங்களை எப்படி பொருள்படுத்த வேண்டும்னு சொல்லி சூத்திரங்களை எல்லாம் எழுதி சில நியதிகளை எல்லாம் அவர் நமக்கு கொடுத்தார். அதில் பல நியதிகளை நாம் பின்பற்றுகின்றோம், நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். பிறகு என்ன ஆயிற்று, ஜெய்மினி மகரிஷிக்கு பிறகு வந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் ஜெய்மினியினுடைய சூத்திரத்தை வைத்து கொண்டு பூர்வ மீமாம்சா என்ற ஒரு மதத்தையே உருவாக்கி விட்டார்கள். அப்படி ஒரு தத்துவத்தையே, ஒரு பிலாசபியை உருவாக்கி விட்டார்கள். அந்த தத்துவம்தான் வேதாந்தத்துக்கு எதிராக இருக்கின்றது. நம்ம சொல்கிற தத்துவத்திற்கு முரணாக அது இருக்கின்றது. ஜெய்மினி இடத்துல போனோம்னா முரண்படுவது போல் ஒன்று கிடையாது.
அந்த சூத்திரம் சரியா இருக்கு, அதற்கு விளக்கம் கொடுத்தவர்கள் ஒரு தத்துவத்தையே உருவாக்கி விட்டார்கள். அப்படி உருவான தத்துவம்தான் பூர்வ மீமாம்சா. இந்த பூர்வ மீமாம்சைக்கு ஆதாரமா இருக்கிறது ஜெய்மினியினுடைய சூத்திரங்கள். அதனுடைய முதல் சூத்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசான். ஆனால் சூத்திரத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே எதிராக அவர் பேசவில்லை. கர்மத்தினால மோட்சம்னு பேசலை, அவர் ஒன்றும் பேசலை. ஆனால் அந்த சூத்திரத்தை வச்சுட்டு சில பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் ஒரு மதத்தை உருவாக்கி விட்டார்கள். எப்படி என்றால், வியாச பகவான் உபனிஷத்துக்கு பிரம்மசூத்திரம் எழுதினார். அந்த பிரம்மசூத்திரத்தை துவைதமா மத்வாச்சாரியார் விளக்கினார். பிறகு விசிஷ்டாத்வைதமா ராமானுஜாச்சாரியார் விளக்கினார். சங்கரர் அத்வைதமாக பொருள் சொன்னார். இப்போ வியாசர் எழுதின ஒரே சூத்திரத்துக்கு எப்படி வேதாந்தத்துக்குள்ளேயே 3 மதம் விட்டதோ, அதே போல ஜெய்மினி எழுதின சூத்திரத்துக்கு பல கருத்து வேறுபாடுகள், பல மதங்கள் உருவாகி விட்டன. அந்த மதம்தான் பூர்வ மீமாம்சம் என்று சொல்கின்றோம். அந்த மதத்தில் வேதாந்தத்திற்கு எதிராக பல கருத்துக்கள் பேசப்பட்டுள்ளது. இன்னைக்கு பூர்வ மீமாம்சகர்கள்னு ஒரு மக்கள் தனியாக கிடையாது. ஆனால் எத்தனையோ சிஷ்யர்கள் பூர்வ மீமாம்சகர்களுடைய கருத்துடன் இருக்கிறார்கள். இவங்க என்னென்ன கருத்து சொல்கிறாங்களோ அந்த கருத்தை சித்தாந்தமாக நம்மளே ஒரு காலத்தில் கொண்டிருந்திருப்போம், அல்லது பலர் அந்த கருத்துடன் இருக்கின்றார்கள். ஆகவே இதை நம்ம நீக்கிறது நமக்கு பிரயோஜனப்படும். பூர்வ மீமாம்சர்களே இல்லையே, அதை போய் நீக்கி என்ன பிரயோஜனம்னு சிலருக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் இவர்கள் என்ன கருத்து சொல்கிறார்களோ, தப்பாக நினைச்சிருக்கிறார்களோ, அந்த தவறு இன்றும் சாதகர்களிடத்தில் நாம் பார்க்கின்றோம். அதனால் இந்த விசாரம் நமக்கு ப்ராக்டிக்கலாக பயன்படும். இந்த கருத்து ஏற்கனவே நமக்குள்ளே தவறாக இருக்கலாம், அல்லது இருப்பவர்களை பார்த்து அவங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசினா திடீர்னு அவங்க பக்கம் போயிடலாங்கிற எண்ணம் வந்துடும். அதனால் இந்த கருத்து நமக்கு ப்ராக்டிக்கலாக பயன்படும். இனி நம்முடைய அடுத்தது என்னவென்றால், இந்த பூர்வ மீமாம்சகர்களுடைய மதம் என்ன, இவர்கள் என்னென்ன கருத்தை மேஜராக சொல்கிறாங்கன்னு இப்போ பார்த்துட்டு, பிறகு அதில் இருக்கிற எந்தெந்த போர்ஷனை சங்கரர் இங்கு நீக்குகிறார்னு பார்க்க போகிறோம். அப்படி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்களுடைய கருத்து என்னன்னு பார்க்கணும். பூர்வ மீமாம்சகர்களுடைய கருத்து என்ன? இப்போ நம்ம ஜெய்மினி மகரிஷியை நீக்கவில்லை, அவர் எழுதின சூத்திரத்தின் அடிப்படையில் ஒரு மதம் உருவாக்கி விட்டது. அந்த மதம் பூர்வ மீமாம்சம். அதில் சில கருத்துக்கள் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த கருத்துக்கள் பலதை பார்க்க போகிறோம். சில கருத்தையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம், பல கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நம்ம இனி பொதுவாக அவர்களுடைய கருத்தை பார்த்து, பிறகு அதில் எந்த அம்சத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு பார்க்க போகிறோம். அதுதான் பாஷ்ய விசாரம். இப்போ இனிமேல் வர்ற பாஷ்ய விசாரம் பூர்வ மீமாம்சகர்களுடைய கருத்து, அதில் எந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், எந்த கருத்தை நம்ம நீக்கிறோம், ஏன் நீக்குகின்றோம், அதை பார்க்க போகின்றோம். அடுத்த வகுப்பில் ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.